சிவாய நமங்க. நம்முடைய சன்னிதானம் அவர்கள் இளவரசு சாமியை கூப்பிட்டு உத்தரவு போட்டாங்க. இளவரசு, என்னப்பா பூஜை பண்ணணும்னு கேட்டியாப்பா? தம்புரான் சொல்லிச்சுது. சரிப்பா, நீ நாளையிலேருந்து பூஜை பண்ணு. ஆனால் தம்புரான் ஒடுக்கத்தில் தான் இருக்கும். அது போய் மேலே பூஜை பண்ணிட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணு. தம்புரானை வச்சுக்கிட்டே பூஜை பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி சன்னிதானம் உத்தரவாயிருச்சு. இப்போது இன்னும் அதை விட சிக்கலாக இருக்குது. என்ன காரணம்னா, இளவரசு சாமிகள் எப்பவும் போல் மறுபடியும் எனக்காக வெயிட் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை மறுபடியும் என சன்னிதான உத்தரவு நானும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் ஒடுக்கத்திலேருந்து நான் எப்பவும் போல் 6:30 மணிக்கு தான் வெளியே வர முடியும். ஏன்னா அதுவும் சன்னிதானத்தினுடைய உத்தரவு. அப்போ நான் வெளியே வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கும் 7:30 மணி 8 மணி ஆகிடும். அப்போது சில சமயம் சன்னிதானம் முடிச்சிருந்தாங்கன்னா ஒடுக்கத்துலேருந்து வர்றதுக்கே டைம் 7 மணிக்கு மேலே ஆயிரும். அப்போவும் இளவரச சாமிகள் ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க நான் வரட்டும் அப்படிங்கிறதுக்காக. அதெல்லாம் மிகப்பெரிய சங்கட்டமான சூழ்நிலை தான். ஆனால் அதெல்லாமே பொறுத்துட்டு தம்புரான் சாமியும் அரவணைச்சு போகணும் அப்படின்னு சொல்லி இளவரச சாமிகள் ரொம்ப அற்புதமாக செயல்பட்டாங்க. அப்போது அதன் பிரகாரமும் பூஜை எல்லாமே போயிட்டு இருந்தது. ரொம்ப இனிமையான நாட்கள். ஏன்னா 3 சாமிகள் தான் இருக்கும். சன்னிதானம் இருக்காங்க, இளவரசர் இருக்காங்க, நானும் தம்புரான் சாமியும் அங்கே இருக்கோம். ரொம்ப அற்புதமாக சன்னிதானம் என்ன உத்தரவோ அதன்படி நாங்கள் 2 பேருமே கீழ்ப்படைஞ்சு அழகாக நாங்கள் வாழ்க்கையை அழகாக கொண்டு போயிட்டு இருந்தோம். அப்போது சில காலகட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளவரச சாமிகள் மறுபடியும் கீழை மரத்துக்கே போயிடுவாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் மறுபடியும் சன்னிதானத்துக்கு வீசிங் இதெல்லாமே தொடர்ந்து பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருந்தது. நல்லது, மீண்டும் இந்த விஷயத்தை உங்களோட பகிர்றேன். சிவாய நமः.